யாரும் யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொன்னால் நாம் ஜனநாயகவாதிகள் இல்லை. பெரியாரை, அறிஞர் அண்ணா அவர்களை, கலைஞரை, இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தலைவரை, இளந்தலைவரை யாரை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம். அந்த உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. எங்களுக்கு ஒன்றும் சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் இல்லை. எப்போதும் நான் தொலைக்காட்சியினுடைய விவாதங்களில் கூட கோபப்படுவதில்லை. இப்போது எனக்குள் வருகிற கோபத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால், உங்கள் விமர்சனத்தை கண்டு அச்சப்பட்டோ ஆரவாரம் கொண்டோ நாங்கள் கோபப்படவில்லை. உங்கள் விமர்சனம் அநாகரிகமாக இருக்கிறது. தந்தை பெரியாரை விமர்சனம் செய்யுங்கள். எப்படி? நேற்றைக்கு இந்த மேடையில் இதே இடத்தில் அவர் பேசிய சில சொற்களை வேறு வழியின்றி நான் திரும்ப சொல்லுகிறேன். திராவிட பன்றிகள் என்று சொல்லுகிறீர்களே, இது விமர்சனமா? நாங்கள் அத்தனை பேரும் உயிராய் நேசிக்கிற எங்கள் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரை திருவாரூர் திருடன் என்று சொல்லுகிறீர்களே, இது விமர்சனமா? தொலைதூரத்திலே இருந்து சில நாய்கள் குறைக்கின்றன என்கிறீர்களே, இது விமர்சனமா? உங்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் சொல்லுங்கள். கைதட்டுகிற தங்கை தம்பிகளே, இது விமர்சனமா என்று சொல்லுங்கள். நான் ராஜாஜியிடமிருந்து கருத்து வேறுபட்டிருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும், இந்த மேடை வரைக்கும் ஒரு நாள் கூட, ஒரு சொல் கூட ராஜாஜி அவர்களை கண்ணிய குறைவாக நாங்கள் பேசியதில்லை என்பதுதான் கருப்பு சட்டைக்கு வந்திருக்கிற ஒரே ஒரு மரியாதை. பேசியதும் இல்லை, பேசவும் மாட்டோம். நீங்கள் பெரியாரை அப்படி பேசுகிறீர்களே, நான் கேட்கிறேன், பெரியாரை பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டாமா? எதற்காக கேட்கிறேன் தெரியுமா? அடுத்து நான் அதிபராகிவிட்டால் என்று அலைந்து கொண்டிருக்கிறீர்களே, முதலமைச்சர் பதவி தேடி வந்தபோது வேண்டாம் என்று சொன்னவனடா எங்கள் கிழவன். முதலமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொன்ன மாமனிதன். இப்போதும் இன்றைக்கும் நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களிடம் கூட எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? ஐயா பெரியார் எப்படி நடந்து கொண்டார்? இன்றைக்கும் சொல்லுகிறேன், அவரை குறை பேசுகிறீர்களே. தன் சொத்தை இழந்து, அவருக்கு இந்த சொத்து எவ்வளவு, எத்தனை பதவிகள், அவர் நினைத்திருந்தால், உங்களை போல நினைத்திருந்தால் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்க முடியும்? உங்களுக்கும் சீமானவர்களே, எங்களுக்கும் என்ன வேறுபாடு என்றால், இந்த அரசியல் என்பது எங்கள் உணர்வு, எங்கள் வாழ்க்கை, எங்கள் மூச்சு. உங்களுக்கு அரசியல் என்பது வெறும் பிழைப்பு, வெறும் தொழில். காசு தவிர உங்களுக்கு வேறு நோக்கம் உண்டா?